ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஆரோக்கியமான ப்ரக்கோலி பீஸ் புலாவ் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 2 கப் தண்ணி, அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து கொதிச்சதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரக்கோலி சேர்த்துருங்க. சீக்கிரமாக வெந்துடும். உடனே தண்ணியை வடிகட்டிட்டு நார்மல் வாட்டரில் அலசி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய், ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 4 ஏலக்காய், ஒரு அன்னாச்சிப்பூ, 1 டீஸ்பூன் சோம்பு, பிரியாணி இலை சேர்த்துருங்கள். 2 கீரிய பச்சை மிளகாய் 3, நீளமாக கட் பண்ண ஆனியன் 2, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆனியன் இந்த அளவு வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போக நல்லா கலந்து விடுங்க. ரெண்டு கப் பச்சை பட்டாணி சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. பொடியாக கட் பண்ண புதினா, கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ப்ரக்கோலி சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு 1.5 கப் பால், 1.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். லைட்டாக கொதிச்சதுக்கப்புறமா 20 நிமிஷம் கழுவி ஊற வச்ச 2 கப் பாஸ்மதி அரிசி சேர்த்து உடஞ்சிராமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து கொதிச்சதுக்கப்புறமா குக்கரை மூடிடலாம். கேஸ் வந்ததுக்கப்புறமா விசிலை மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். 10 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1/4 மணி நேரம் கழித்து நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாஸ்மதி அரிசி உடஞ்சிராமல் மெதுவாக கிளறி விடுங்க. உதிரி உதிரியான சுவையான ப்ரக்கோலி பீஸ் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட அபிப்பிராயத்தை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வினோஸ் கிறிஸ்டல் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.